ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. கடந்த 2 நாட்களாக சங்கல்ப சேவை வழிபடும் முறைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று உரையை முடிக்கும் போது பிரதட்சணம் செய்யும் போது வேகமாக நடத்தல் கூடாது, நிதானம் அவசியம். அதேபோல பலமாக காலை ஊன்றி நடக்காமல் மென்மையாக நடத்தல் வேண்டும் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். எத்தனை நாட்கள் சேவை செய்வதாக சங்கல்பித்து கொண்டோமோ அத்தனை நாட்களும் நாம் 2 நாள் பார்த்தோம் அல்லவா? அந்த விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரை தவிர வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. சேவை செய்யும் காலங்களில் காலை வேளையில் ஆகாரம் எதுவும் உட்கொள்ளாமல் பிரதட்சணம் செய்ய வேண்டும். மதியம் ஒரு வேளை மட்டும் சுத்தமான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். வெங்காயம், முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போன்றவற்றை சமையலில் தவிர்க்க வேண்டும். இலையில் தான் உண்ண வேண்டும். சாப்பிடும் தட்டை உபயோகம் செய்யக்கூடாது. மேலும் காரம், புளி, உப்பு போன்றவற்றையே கூடிய வரையில் சமையலில் மட்டாக நாம் உட்கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் பழமும் பாலும் மட்டும்தான் அருந்த வேண்டும். இரவு நேர உணவை தவிர்க்க வேண்டும். சேவா காலங்களில் ஒரு வேளைதான் உணவு. இதை திடமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு இரவு படுக்கும்போது பாய், தலையணை போன்றவற்றை உபயோகம் செய்யக்கூடாது. வேட்டி, புடவை போன்ற நமது உடைமைகளையே பாய் போல் விரித்து படுக்க வேண்டும். அவசியம் தலைக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் பலகையை உபயோகம் செய்யலாம். தலையணை உபயோகப்படுத்தவே கூடாது. சேவை செய்பவர்கள் தனியாகத்தான் படுக்க வேண்டும். பகல் நேரங்களில் சேவா காலத்தில் கண்டிப்பாக உறங்கவே கூடாது. இது மிகவும் இன்றியமையானது. உறங்கக்கூடாது என்பதற்காக கண்ட பத்திரிகைகள், புத்தகங்கள் படிப்பது, சினிமா போன்றவை இடங்களுக்கெல்லாம் செல்வது, இவைகளெல்லாம் கண்டிப்பாக கூடாது. எந்நேரமும் ஸ்ரீ ராகவேந்திர சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். அல்லது இதை போன்ற ஸ்ரீ சுவாமிகளை பற்றிய நூல்களை படிக்கலாம். சோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். சேவை செய்யும் நாட்களில் முடி வெட்டி கொள்வதோ முக சவரம் செய்து கொள்வதோ கூடாது. லாகரி வஸ்துக்களை உபயோகித்தல், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுதல், அலங்காரம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை விளக்க வேண்டும். சேவை செய்பவர்களுக்கு திருமணமாகியிருந்தால் கணவனும் மனைவியும் ஒன்றாக படுத்தல் கூடாது, தனித்தனியாக படுக்க வேண்டும். சேவை செய்யும் பெண்கள் தூரத்துக்கு நாளாக இருக்கும் காலங்களில் சேவையை ஆரம்பிக்கக்கூடாது. அதே போல மாத விளக்காகி குளித்த பின்னர் 2 நாள் கழித்து தான் சேவையை துவங்க வேண்டும். ஸ்நானம் செய்த நாளே சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சேவை செய்த பின்னர் அன்றைய சேவையின் பலனை ஸ்ரீ ராகவேந்திரருக்கே ஜலத்தினால் அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் சங்கல்பித்து கொண்ட நாட்கள் முடிந்த பின்னர் அடுத்த நாள் காலையில் அஸ்தோகம் கொடுக்க வேண்டும். அதாவது அஸ்தோதகம் என்று சொல்வார்கள். இவற்றை கொடுக்க வேண்டும். பிருந்தாவனங்களில் சேவை செய்வோர் பிருந்தாவனத்தில் அஸ்தோதக டிக்கெட் வாங்கி கொள்ளலாம். அஸ்தோதகம் என்பது சேவையை நிறைவு செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுப்பது. பாயசம் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்தல் நல்லது. வீட்டிலேயே சேவை செய்வர்கள் கூடியவரை அஸ்தோதகத்தன்று ஒரு பிராமணருக்கு போஜனம் அளித்தல் மிகவும் சிறந்தது. ஆச்சாரத்தோடும் ஸ்திரமான பக்தியோடும் மேற்படி விதிகளை சரியாக கடைபிடித்து சேவை செய்து வந்தால் சேவையின் அடுத்த நாள் அதிகாலையில் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பது போல, பரிகாரம் சொல்வது போல ஒரு சிலருக்கு சொப்பனம் விழுவதும் உண்டு. சொப்பனம் விழுந்ததை காலையில் எழுந்தவுடன் யாரிடமும் சொல்லாமல் ஸ்நானம் செய்தபின் பூஜகரிடமோ பெரியவர்களிடமோ சொல்லலாம். ஒரு சிலருக்கு சேவை முடிந்த அடுத்த நாள் காலையிலேயே சொப்பனம் விழாமலும் போகலாம். இதனால் தவறு எதுவும் கிடையாது. சொப்பனம் விழவில்லையே என்று விசனப்படவும் தேவையில்லை. ஒரு சில நாட்களிலோ ஒரு சில மாதங்களிலோ சென்ற பின்னர் நமக்கு காத்திருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் சமயம் வரும்போது அனுகிரகம் செய்வார். சொப்பனம் விழுவதும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகத்தில் உண்டுதானே தவிர கண்டிப்பாக சொப்பனம் விழுந்தே ஆக வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது.
அவரிடம் நம்மை ஒப்படைத்து விட்டால் காலம் வரும்போது நிச்சயம் அனுக்கிரகம் செய்வார். இதுவரை உங்களுக்கு பல விஷயங்களை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரிதத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு பல விஷயங்கள் இதை பற்றி தெரிந்திருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம். இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்கள் உங்களோடு ஸ்ரீ ராகவேந்திரனை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ததில் எனக்கு மிக 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 சந்தோஷம். ஏற்கனவே அடிக்கடி நாம் கூறியபடியே ஸ்ரீ ராகவேந்திரரை முழுமையாக அவரை நம்பி அவரிடம் நம்மை ஒப்படைத்து விட்டார். எது நன்றாக நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு நன்றாக நடந்தே தீரும். இந்த பக்தியோடு ஸ்ரீ ராகவேந்திரரை துதித்து எல்லா வளங்களையும் பெற நானும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் பிரார்த்திக்கின்றேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.